அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார். ஏற்கனவே அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நவம்பர் 18 முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். எனவே வக்ரகதியில் திரும்பும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்க குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் மிக வலுவாக 5இல் அமரப்போகிறார், பின்னோக்கி நகர்ந்து. எனவே அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன், சுக்கிரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாகவும் அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி, நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக 4 அதாவது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 11ஆம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்கதியில் வலம் வந்தாலும் சரி, வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது. மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். அதற்கு பிறகு
பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதிசயமான நிகழ்வு. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர். எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் வலுவான இடத்தை நோக்கி நகர்கிறார். 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தையும் நோக்கி நகர்கிறார். எனவேதான் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சமாளித்து சிறப்பான முன்னேற்றத்தை உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கடன் வாங்காமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் உண்டு. வெளியூர் பயணங்கள் அதிகரித்தாலும் கூட நிறைவான தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மன நிறைவை அளிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்க்க முடியும். கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ இருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பல்வேறு வகையில பழைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், புதிதாக பல பணிகளை திறன்பட மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே சாதகமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மூலதனத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும். பண பற்றாக்குறை நிச்சயமாக விலகும். திட்டமிட்டதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்களை இந்த தருணத்தில் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கெடுபடிகள் இந்த தருணத்தில் விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சியிலே நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.